தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டு இருக்கிறார். விருதுநகரில் விஜய பிரபாகரனை திட்டமிட்ட சூழ்ச்சியால் வீழ்த்தியுள்ளனர் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார். மதிய உணவு இடைவெளிக்கு பின் 2 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கையை ஆட்சியர் நிறுத்தியதாக கூறிய அவர், மறுவாழ்வு எண்ணிக்கையை கோரியதை தேர்தல் அதிகாரிகள் ஏற்கவில்லை என்று சாட்டினார். அத்துடன் ஆட்சியருக்கு அழுத்தம் கொடுத்தது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அண்ணாமலை இன்று டெல்லி பயணம். தமிழகத்தில் பாஜக படுதோல்வி அடைந்துள்ளதை அடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி புறப்படுகிறார். மேலிட அழைப்பை தொடர்ந்து இன்று மதியம் நள்ளிரவு 2:30 மணிக்கு கோவையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி சென்றார். அண்ணாமலை தேர்தல் தோல்வி குறித்து மேலிட தலைமைக்கு அண்ணாமலை விளக்கம் அளிக்க செல்வதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஜினியுடன் நடிக்கும் பாலகிருஷ்ணா, ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி வசூல் ரீதியாக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது ஜெயலர். அதன் 2ஆம் பாகத்திற்கான திரைக்கதை தயார் செய்யும் பணியை இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் மேற்கொண்டு வருகிறார். அத்துடன் ஜெயலர் 2 படத்தின் பிரபல தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவை நடிக்க வைக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவரோடு பேசி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. சூர்யா பிறந்த நாளில் டைட்டில் அறிவிப்பு. கங்குவா படத்தை தொடர்ந்து சூரியன் 44 படத்தில் சூர்யா பிஸியாக நடித்து வருகிறார். கார்த்திக் சுப்புராஜ் இயக்குமி படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் அந்தமானில் தொடங்கியது. அடுத்த கட்ட படப்பிடிப்பை சென்னையில் நடத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது. நிலையில் இம்மாத இறுதியில் படத்தின் டைட்டிலையும் சூர்யாவின் பிறந்த நாளான ஜூலை 22 அன்று ஃபர்ஸ்ட் லுக்கையும் வடக்கில் வெளியிடுவதாக கூறப்படுகிறது.